வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலம் மின்மயானம். இதில் வந்து நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க, குனிமுத்தூர் முன்னாள் மாணவர்கள், ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. நானும் யுஎம்டி ராஜா, விநாயகமூர்த்தி, சேதுமுரளி, பசியாரசு ஒரு சேதுமுரளி. இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு இது வந்து கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன் தான் நடத்திட்டு ஒவ்வொருத்தருக்கும் ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அந்த கான்ட்ராக்டில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து நம்ம ராஜா சேதுமுரளி பசியாரசு அமைப்பினுடைய நிறுவனர் ராதா சேதுமுரளி, எங்களோட நண்பர் பள்ளித்தோழர், அவருக்கு வந்து இந்த நிர்வாகத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக ஆத்துப்பாலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 20 வருஷமாக க்ளீன் பண்ணாத விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப பராமரிப்பாக பண்ணியிருக்காப்படி. உதாரணத்துக்கு இதில் ஒரு தொட்டி இருந்துச்சுருக்காங்க. அந்த தொட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக கழுவாமையாக இருந்திருக்காங்க. அதை வந்து நேற்றுக்கு தான் கழுவி வாஷ் பண்ணி எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்காப்படி. சில விஷயங்கள்லாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு. இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து 3 பசங்க ஒர்க் பண்ணாங்க. மனோஜ், பிரகாஷ், அப்புறம் வினோத், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த சேலரியுமே இல்லை, வருமானம் எதுவும் கிடையாது. யாரும் பார்த்து கொடுத்துட்ருக்காப்புல. இப்போ அவங்க ஒரு கௌரவிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த கௌரவிக்கிறது என்னென்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு சால்வை கொடுத்து, துணி கொடுத்து, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து பண்ணணும். இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கௌரவிப்பாக நம்ம பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதை பற்றி நீயும் உங்களோட கருத்துக்களை சொல்ல. இல்லை, மேலே வந்து நம்ம மாணவர்கள் வந்து இத்தனை பேர் இருக்கிறோம். இவனை தேர்வு பண்ணி நம்ம துணை மேயர் கொடுத்துருக்காருன்னா, அந்த உண்மை, உழைப்பு, நேர்மை, சமூக அக்கறை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இருந்தால் மட்டும்தான் இதுபோல் ஒரு வணக்கத்துக்குரிய மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சேதுமுரளி வந்து ஒரு உதாரணம். பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். 5 மணிக்கு ஃபோன் பண்ணி நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம், வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஆத்துப்பாலம் மின்மயானத்தில் கேட்டை பூட்டிகிட்டு இருக்கிறேன், வாசல் தொளிச்சிட்டு இருக்கிறேன், சாணி வலிச்சிட்டு இருக்கிறேன். அவனோட வீடு மாதிரி வாசலில் பார்த்தீங்கன்னா சாணி வலிச்சு கோலம் போட்டு ஊழியர் இருந்தாலும் மனசார இவனே பண்ணுறான். அப்போ இவன் வந்து என்னுடைய நண்பன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நம்ம கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருமை. மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய துணை மேயர் வெற்றி செல்வன் வந்து எங்களுடைய நண்பர் தான். முரளி, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். அவர் வந்து துணை மேயருக்கு வந்து இந்த இடத்த கொடுக்கறதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள், நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் துணை மேயர் வந்து சேதுமுரளிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதத்தோடு இருந்திருக்கார். காரணம் என்னன்னா, ஒரு உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தங்காட்டி தான் நம்ம துணை மேயர் ஆகியிருக்கார். அவருக்கே வந்து அந்த வணக்கத்துக்குரிய மரியாதை அரசு கொடுத்துருக்கு. அந்த பதவி வாங்கி அந்த மகிழ்ச்சியோட தான் என்னுடைய நண்பன் இதை சரியாக பண்ணுவான், ராஜா சேதுமுரளி நிச்சயமாக இதை சரியாக பண்ணுவான்னு சொல்லி தான் அதை ஒப்படைச்சிருக்காரு. இவங்கிட்ட வந்து அந்த சுயநலமே கிடையாது. வேற இதில் வர்றவங்களாம் காசு பார்க்கறதுக்காகலாம் எவ்வளவோ இது பண்ணுவாங்க. நான் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்தவங்க 20 வருஷமாக அது நடந்துட்டு இருக்கு. 25 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து அதை தொழிலாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வசூல் பண்ணி அது தொழிலில் அதில் சம்பாதிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க தவிர. ஆனால் நம்ம ராஜா சேதுமுரளி வந்து இது ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தொழிலாக இல்லை, சோசியல் சர்வீஸ் முழு மனதோட ஒரு இதை திருப்திக்காக. நம்ம கூட இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம். பெரியப்பா, பெரியம்மா இவங்கெல்லாம் இறந்த போதெல்லாம் வருவோம், போவோம், அப்படியே அதோடு போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதைய வந்து கவனித்து அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக அது வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த தண்ணியில் தான் வந்து இங்கே எல்லாம் குளிக்கிறது, முகம் கழுவுறதெல்லாம் பழகிட்டு இருந்துக்கிறாங்க. அதை வந்து அவன் கண்ணில் தான் படுது, நம்ம கண்ணில் எல்லாம் படலை. அதை வந்து க்ளீன் பண்ணி அதையெல்லாம் வலிச்சு எடுத்து அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெரிய புழுவு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு சுத்தப்படுத்தியிருக்கான். இது மாதிரி வந்து ஒரு அக்கறை எல்லாம் யாருக்குமே வர. ஒவ்வொரு தடவை இடையில ஃபோன் பண்ணுவோம், கோகுல் இருக்கேன், நான் வந்து இன்னைக்கு வந்து இதில் வலிச்சிருக்கேன், க்ளீன் பண்ணியிருக்கேன், பராமரிப்பு பண்ணியிருக்கேன், இதை வந்து பாரு, இன்னைக்கு வந்து நான் நேரத்துக்கு சொல்கிறேன் 20 வருஷமாக க்ளீன் பண்ணாத நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய புழு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபோன் பண்ணும்போது இன்னும் கூட நகைச்சுவையாக கூட இருக்குது. என்னென்னா, ராஜா 99 ஆச்சு, அடுத்து வந்து 100 என்ன 100 அப்படின்னு நான் இல்லை தகனம் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ எப்போ வர்ற அப்படின்னு, நான் எதுக்குடா அப்படின்பேன், வட போடன்னு தான் பேசுவேன். சொல்லுவா, அதை வந்து நீ பாரு அப்படின்னு. அப்படி அதாவது அவனுடைய உழைப்பு சேவையை வந்து அவன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறான்.
நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதை வந்து பார்க்கறதுக்கு கூட முடியல நம்மளால. இன்னைக்கு வந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய சேவை, எவ்வளோ வருஷம் நம்ம வாழ போகிறோம், எத்தனை காலம் இருக்க போகிறோம். இங்கே வர்ற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரியவங்களாம் இருந்திருக்காங்க. சதாசிவம், நம்ம நாயக்கர் அப்படிலாம் நம்ம குடியிருந்துள்ள அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பேசுவாங்க, அப்படி ஒருத்தர் இருந்தார், அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னு. இவனை எல்லாம் காலகாலம் பேசிகிட்டே தான் இருப்போம். நீ எல்லாம் வந்து 100 வயசுக்கு மேலே இருக்கணும்டா. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு நற்பணிகள்லாம் செய்யறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் நீ. எங்களுக்கு வந்து நண்பனா கிடைச்சிருக்க, நீ வந்து எங்களுக்கு நண்பனா கிடைச்சது வந்து ஒரு மாதிரியா இருக்கிற. உண்மையாலேயே ரொம்ப பெருமையா இருக்கு நீ நண்பங்க இருக்கு. ஏன்னா இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்யணும், நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் நினைக்கிறோம். நீ பண்ற, உனக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக, உனக்கு துணை தேவையில்லை, இருந்தாலும் உன்னுடைய பணிகள், உன்னுடைய சேவைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, ஆதரவுக்கு நாங்கள் இல்லை அப்படின்னா நாங்களாம் நண்பனே கிடையாது. அதை விட இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்தால் ஒரு ஃபார்மாலிட்டி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த மரியாதை செலுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கே இருந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்தோன்னே நாங்கள் அப்படியே மனசே மாறிட்டோம். இல்லை செயல்களை பார்த்த உடனே இது இருந்துட்டு போகலான்னு இப்போ 3 மணி நேரம் நான் வந்து இது அவங்ககிட்ட சொல்கிறேன். நான் இது வரும்போது 8 மணிக்கு விட்டுருவியா, 8:30 விட்டுருவியா அப்படின்னு. இப்போ வந்து 10:30 என்னை விட்டுறாத அப்படிங்கிறேன். என்னை வந்து விட்டுறாத, நான் கூட இருக்கணும்டா. ஒரு பெரிய பிறவிடாடி இல்லையா அர்ப்பணிச்சிருக்கிறடி, பெரிய பிறவிடி. இல்லை எனக்கு நண்பனை கிடைச்சது, நாங்கள் புண்ணியம் பண்ணிருக்கோம். எத்தனையோ பேர் நண்பர் இருக்கிறாங்க. அவன் ஐடி கம்பெனியில், சினிமா துறையில். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் உண்மையில கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கிடைக்காதுங்கிற ஆனால் காலில் உழுவக்கூடாதுடா முரளி. நீ எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நீங்கள் நண்பன் தான், வாடாபாடான்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த பணிகள் செய்யறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே கொடுத்து வைக்கல. இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கும். சரியா? நான் காலில் விழுகலான்னு இல்லை, இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆனந்த கண்ணீரா பாச கண்ணீராங்கிறதுல தெரியல. தமிழ்நாட்டிலேயே வந்து எந்த ஒரு இடத்துல இல்லாமல் கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலத்தில் இந்த மின்மயானத்தில் இவன் எடுத்து செயல்படுறத பார்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறோம், இறந்தவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு மறந்துடுவாங்க. தன்னை உலகமே மறந்து தான் வருவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வேட்டி, சீலை, அந்த எருவு, நெய், பால், அத்தனை பொருளையும் வச்சு 16 பொருள்களை அவங்களுக்கு செய்ய கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்களுக்கு அவங்களுக்கு சீருடை, அவங்களுடைய குடும்ப நலனுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி, அவங்க குழந்தைகளை படிக்க வச்சு, இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் எதுவுமே இன்னி இவனோட அளவுக்குலாம் வரவே முடியலங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. பொறாமையில ஏக்கம் இருக்கு. ஆனால் ஒரு எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நாங்கள் இவங்க கூட தான் நாங்கள் பயணப்படுவோம். நாங்கள் வந்து இமயமலைக்கெல்லாம் நாங்கள் போய் உட்கார்ற மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. சிவனோட அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் எல்லாமே சிவன். எனக்கு இவன் கூட இருந்தாலே சிவன் கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். அது அந்த நிம்மதி எனக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்னாள் இந்நாள்.